பார்ட் 1ல பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்ட் 2ல் ப்ளைன் சால்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி 1 தான் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எப்படி இருக்கணும்னா இந்த 65 பொரிச்ச எண்ணெயாக இருக்கணும். அதான் மோஸ்ட்லி கடையில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டுருங்க. என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்க. இல்லை வெங்காயம் பின்னாடி எண்ணெய் முன்னாடி அப்படின்லாம் போடாதீங்க. 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. 1 கலர் பொடி, 2வது அஜினமோட்டா, 3வது வந்து பார்த்தீங்கன்னா சோடா உப்பு. நான் இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணல, சோடா உப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் தக்காளியும் புதினாவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே 2 ஸ்பூன் மல்லித்தூள், உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எதனா சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கொதிச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு